நம்மளுடைய தமிழ் மாநிலத்தினுடைய புறா அப்படிங்கிறது வந்து மரகத புறா அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதே போல புகைப்படத்தை கூட நீங்க அழகா பதிவிட்டு இருந்தீங்க. அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இறக்கை அப்படிங்கிறது வந்து பச்சை நிறத்துல இருக்கும். கழுத்து வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும். மேல தலைக்கு மேல வந்து கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப அழகா, சூப்பரா அழகா சொல்லியிருந்தீங்க நெறைய பேரு. சோ அத்தன பேருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த பறவையுடைய இன்னும் சிறப்புகள் என்னன்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 23ல இருந்து ஒரு 28 சென்டிமீட்டர் வரைக்கும் அதனுடைய நீளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மீடியமான ஒரு புறா தான். புறா எப்படி இருக்குமோ அந்த அந்த ரேஞ்சில தான் வந்து இதுவும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத தாண்டி இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழைக்காடுகள்ல வந்து இத அதிகமா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு அடர்ந்த ஈரமான காடுகள், தோட்டங்கள், பூங்காக்கள், சதுப்பு நில காடுகள், கடலோர குற்றுயிர தாவர காடுகள்லயும் இது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பறவை வந்து ஓ வ ஒரு மீடியமான ரொம்ப ரொம்ப ஹைட்டான மரங்கள் எல்லாம் இது அதிகமா விரும்புறது கிடையாதாம். ஒரு மீடியமா ஒரு 5 அடி, 6 அடி, 7 அடி அந்த அளவுக்கு மரங்கள்ல தான் ரொம்ப அதிகமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா, இன்னும் கூட ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அதிகப்படியா நிலத்தில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனப்பா நிலத்தில அப்படின்னா, நடந்துகிட்டே இருக்கும். அதோடைய இரைய தேடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புறா மரகத புறாவுடைய இன்னும் சில சிறப்புகள் என்னன்னா, இது வந்து தனித்து கூட இருக்கும். தனித்தோ, இரட்டையாகவோ அல்லது சிறு குழுக்களாகவோ இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மத்த நேரங்கள்ல ஐயோ வந்து நிலத்தில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, நிலங்கள்ல தான் வந்து பழங்கள தேடி, அதாவது மரத்திலிருந்து கீழ விழுந்த பழங்கள சாப்பிடுறதுல ரொம்ப அதிகம் ஆர்வம். சில பறவைகள் எல்லாம் என்ன பண்ணும், மேல போயிட்டு கிளி மாரி மூக்க விட்டு கொத்து கொத்துன்னு கொத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இவங்கலாம் வந்து கீழ விழுந்திருக்கிற பழங்கள யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. அந்த பழங்கள் வீணா போற பழங்கள எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சமூக நல்ல நோக்கத்தோட அது கீழ இருக்கிற பழத்த தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அதேபோல விதைகள் சாப்பிடுமாம், விரும்பி சாப்பிடுமாம். சோ இந்த மாதிரி அதனுடைய பழக்கவழக்கங்கள், உலாவுறது இது எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க. இந்த நாள்ல நம்மளுடைய அந்த மரகத புறா அப்படிங்கிறதுடைய சிறப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் நினைவூட்டிக்கிட்டோம். நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில பறவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பதில் சொன்னவங்களுக்கு.